வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். அதாவது ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயிண்டட். ஆனா பிரியாணி சாப்பிட்றது நல்லதுதான். இப்போ எங்க வந்திருக்கோம்னா பிஸ்மில்லாவா ஓகே பிஸ்மில்லா பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் போனது வேற கடை, இந்த அபுபாய் கடைன்னு ஒரு கடை. அங்க என்னன்னா நல்லி பிரியாணி கொடுத்தானுங்க. 350 ரூபாய்க்கு நல்லி பிரியாணி வித் சிக்கன் 60 எக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டின்னு வந்துட்டேன். கூட்டின்னு வந்தா பிரியாணி காலி ஆயிடுச்சு. சரி செம்ம காண்டாயிடுச்சு. சரி எங்கடா பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தா இந்த ஷாப்ல ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. நாங்க என்ன பீஃப் வாங்கியிருக்கேன். பீஃப் எனக்கு எப்பவுமே பீஃப் தான் எனக்கு பிடிக்கும். அதனால பீஃப் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ண போறேன். பீஃப் சிக்கனு ரேட் நல்லா இருக்கு. சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீஃப் லைட்டா சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. இது பீஃப் எப்படி இருக்குன்னா இது கிரேவி செம்ம டேஸ்டா இருக்கு. கிரேவி தான் மேட்ரு இதுல. நல்லா இருக்கு. அதே மாதிரி ரைஸும் நல்லா வெந்திருக்கு. குவான்டிட்டி சூப்பரா இருக்கு. சொல்ல போனா பீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரொம்ப அதிகமா இல்லை, பீஸ் கம்மி தான். டேஸ்ட் செம்மையா இருக்கு. வாங்க என் ஃப்ரெண்ட்ல ரிவ்யூ கேட்போம் வாங்க. இதோட பீஸ்லாம் வேற லெவல் வந்திருக்கு. பீஸு அப்புறம் இந்த ஆனியன்ல தயிர் போடாம ஆனியன் நல்லா இருக்குங்க. நிறைய இடத்துல தயிர் போட்டாலும் அதுவும் டேஸ்ட் ஆயிடும். தயிர் வித் பிரியாணி அதுவும் டேஸ்ட் ஆயிடும். பட் ஆனா வெறும் ஆனியனு பிரியாணி சாப்பிட்டா வேற லெவல். ரைஸோட டேஸ்ட்மே நல்லா இருக்கு. பீஸுமே வந்து கொஞ்சம் நல்லா மாடரேட்டான சாஃப்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாலாம் இல்ல. பீஃப் வந்து எப்பவுமே ஹார்டா இருக்கும் ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா. ஆனா இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாவே இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட்மே வந்து செம்மையா இருக்கு. ரைஸ் பீஃப் பிரியாணிக்கு முட்டை ஊத்துறாங்க ரைஸ் பாத்தீங்களா? நிறைய கடையில கொடுக்க மாட்டாங்க முட்டை. ஆமா, ஆனா இந்த கடையில முட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா ஒண்ணு, நாங்க வந்து சாப்பிடணும்னு நினைச்ச கடை வந்து வேற. ஆனா அங்க கூட்டம் ஜாஸ்தி. நான் போகும்போதே காலி ஆச்சுனா 40 பேருக்கு மட்டும் தான் இருக்கு காலி அப்படின்ட்டாங்க. ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. கடை போட்டது 8 மணிக்கு. ஆனா நாங்க 8:40 போயிட்டோம். அதுக்கே காலி ஆயிடுச்சு. அப்ப பாத்துக்கோங்க. ஆனா அது வாரத்துல ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் தான். அதனாலதான் அது காலி ஆயிடுச்சு. வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரெக்னன்ட் லேடி எல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க. கூட்டு வந்து லைன்ல ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டு கடைசியில நல்லி இல்லைன்ட்டாங்க அந்த பிரியாணி. இல்ல அட்லீஸ்ட் அவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி தான் இருக்கு. முன்னாடியே லைன்ல கலைச்சிருந்தா கூட அது கொஞ்சம் முன்னாடியே ஒரு எச்சரிக்கையா இருந்திருக்கும் அவங்களுக்கு. சனிக்கிழமை மொத்தமா எவனும் பிரியாணி சாப்பிட மாட்டான் பார்த்தா எல்லாரும் இங்கதான் இருக்கானுங்க. இந்த பிஸ்மில்லா பிரியாணி சீரியஸாவே செம்ம டேஸ்டா இருக்கு. பீஃப் சிக்கனு ரெண்டுமே இருக்கு. மட்டனும் இருக்கு. பீஃபோட ரேட் வந்து 150, சிக்கனு 150, மட்டன் மட்டும் தான் 300. நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணா நகர் வாங்க. அண்ணா நகருக்கு பிஸ்மில்லா பார்த்து கூகுள் மேல போட்டாலே வந்துடும். பீஃப் ஃப்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு சீரியஸாவே. அண்ணா நகர் மேக்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கல்ல ட்ரை பண்ணும் சாப்பிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அங்க போய் ட்ரை பண்றோம். மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நாங்க வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். ஓகேவா? மத்தவங்க மாரி ஆஹா ஓஹோன்னு பில்டப் பண்ண மாட்டோம். பட் சீரியஸா நல்லா இருக்கு. ஆமா, சீரியஸா நல்லா இருக்கு. ஏன் கூட்டம் அவ்வளவு இல்லைன்னு தெரியல. ஆனா சீரியஸா சொல்றேன், செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ணா நகர்ல இந்த இடத்த மிஸ் பண்றாதீங்க. கண்டிப்பா வாங்க. சரிங்களா?